Hello aspirants, welcome to Dr. P.Annamalai IAS Academy's Current Affairs Decoding session. இந்த செஷனில் நம்ம 8th ஜூலைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் டீகோடிங்கை பார்க்க போகிறோம். ஸோ என்னெல்லாம் டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோங்கிறத இதில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐஎன்எஸ் மகேந்திரகிரி. ஸோ இது வந்து இந்தியன் நேவி கூட அசோசியேட் ஆக போகிற கமிஷன் பண்ணக்கூடிய ஒரு புது வகையான ஸ்டெல்த் ஃப்ரிகேட். ஸோ அபவுட் திஸ் ஐஎன்எஸ் மகேந்திரகிரியை ஃபஸ்ட்டு டாப்பிக்காக பார்த்துடலாம். செகண்ட் டாபிக் வந்து ஓட்டிங் ஆஸ் அ ரைட் இன் இந்தியா. ஸோ ஓட்டிங் ரைட்ஸை பற்றியும் அதோட கான்ஸ்டியூஷனல் பேக்ரவுண்ட் பற்றியும் அது என்ன விதமான கான்ஸ்டியூஷனல் பேசிஸ் வச்சுருக்கு ஓட்டிங் ரைட்ஸு, எய்தர் அது வந்து ஒரு ஸ்டாட்யூட்டரி ரைட்டா கான்ஸ்டியூஷனல் ரைட்டா, அது பின்னாடி இருக்கிற டிஸ்பியூட் என்ன, அதோட கான்ஸ்டியூஷனல் பேக்ரவுண்ட் என்ன, அதை நம்ம செகண்ட் டாப்பிக்கில் பார்த்துடலாம். அண்ட் தேர்ட் டாப்பிக்கில் வந்து 31 நியூ மரைன் ஸ்பீசிஸை கண்டுபிடிச்சிருக்காங்க பிரசிலியன் கோஸ்ட் ரீஜியன்லேருந்து. ஸோ அந்த 31 ஸ்பீசிஸ் ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது எப்படி நம்ம எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் கூட ஓரியன்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத தேர்ட் டாப்பிக்கில் பார்த்துடலாம். ஃபோர்த் டாப்பிக்கில் ஒரு எக்கனாமி ரிலேட்டடான டாபிக் வித் ரிலேட்டட் டு ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இந்த ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ ரீசெண்ட் டைமில் சர்ஜ் ஆகிருக்கு, அதோட இன்ஃப்ளோ அதிகமாக இருக்குது. அது எந்த வகையான கான்ட்ரிபியூஷனை இந்தியன் எக்கனாமிக்கு கொடுக்குது, இந்தியன் பாண்ட்ஸில் எப்படி இவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அது ரிலேட்டடாக இருக்கிற கான்செப்ட்ஸ் என்னங்கிறத ஃபோர்த் டாப்பிக்காக பார்க்க போகிறோம். ஸோ மூவிங் டு த ஃபஸ்ட்டு டாபிக். த ஃபஸ்ட்டு டாபிக் வந்து பிஐபி பேக்ரவுண்ட்லேருந்து எடுத்திருக்கோம். அந்த டாபிக் தான் வந்து இந்தியன் நேவி செட் டு கமிஷன் மகேந்திரகிரி த 6th ப்ராஜெக்ட் 17A இண்டிஜினியஸ் ஸ்டெல்த் ஃப்ரிகேட். ஸோ இதில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம், ப்ராஜெக்ட் 17Aனா என்ன, ஸ்டெல்த் ஃப்ரிகேட்னா என்ன, இந்த மகேந்திரகிரியோட ஸ்பெசிஃபிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் என்னங்கிறத பார்த்துடலாம். ஸோ அபவுட் திஸ் ஐஎன்எஸ் மகேந்திரகிரி, இதை வந்து F-38னு சொல்கிறாங்க. இட் இஸ் அ டைப் ஆஃப் ஸ்டெல்த் ஃப்ரிகேட் பிலாங்கிங் டு அ நீல்கிரிஸ் கிளாஸ். ஸோ இதான் வந்து 6th வார்ஷிப். இதுக்கு இந்த ப்ராஜெக்ட் 17க்கு கீழே டெவலப் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து எப்போ கமிஷன் ஆக போகுது அப்படின்னா 11th ஜூலை 2026 இது கமிஷன் ஆக போகுது. இந்தியன் நேவி கூட இன்டகிரேட் பண்ண போகிறாங்க. எங்கே இருந்துன்னா விசாகப்பட்டினத்துலேருந்து. ஸோ இட் இஸ் பீன் நேம்ட் ஆஃப்டர் த ஃபேமஸ் ஹில் கால்ட் அஸ் த மகேந்திரகிரி ஹில்ஸ். ஸோ இது வந்து ஈஸ்டர்ன் காட்ஸில் இருக்கிற ஒரு டைப் ஆஃப் ஹில். இட் இஸ் த செகண்ட் ஹையஸ்ட் பீக் இன் ஈஸ்டர்ன் காட்ஸ். So இது one of the prominent hills we need to know about for our UPSC prelims. So about this Mahendragiri hills நம்ம பின்னாடி பார்க்கலாம். And it is the first Indian naval ship to bear this name. So இந்த INS மகேந்திரகிரிங்கிற பேரில் இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெல்த் ஃப்ரிகேட் இந்தியன் நேவி கூட கமிஷன் ஆக போகுது. And it is being designed by the famous designing institution with related to our Indian government body. It is Indian Navy's Warship Design Bureau. So about this institution நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும் கொஞ்சமா. And it is built by இந்த டிசைன் பண்ணது வந்து இந்தியன் வார்ஷிப் டிசைன் பியூரோனா, இந்த ஷிப்பை பில்ட் பண்ண போகிறது இன்னொரு ஃபேமஸான இந்தியன் இன்ஸ்டிடியூஷன் கால்ட் அஸ் மாஸ்டாங் டாக் ஷிப் பில்டர்ஸ் லிமிடெட் ஆஃப் மும்பை. ஸோ அபவுட் த ப்ராஜெக்ட் 17A. ஸோ இந்த ப்ராஜெக்ட் 17Aவும் முக்கியம் with related to our UPSC prelims. ஸோ இவங்க வந்து எதை ஸ்பெசிஃபிக்காக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டெல்த் ஃப்ரிகேட்ஸ். ஸோ இந்த ஸ்டெல்த் அப்படிங்கிறதுக்கான மீனிங் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ரேடார்லேருந்து தப்பிக்கக்கூடியது அண்ட் ஃபாஸ்ட் அண்ட் ஈஸி ஆக்சசபிளாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டெல்த் ஃப்ரிகேட்டுங்கிறது மேஜராக ரேடார்லேருந்து தப்பிக்கிற வகையில் அண்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக மேனுவர் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ்லாம் வந்து இந்த ஃப்ரிகேட்ஸில் இருக்கும். ஃப்ரிகேட்ஸ் மீன்ஸ் அ டைப் ஆஃப் வார்ஷிப் தான். ஸோ இந்த ஸ்டெல்த் ஃப்ரிகேட்ஸ் தான் இந்த ப்ராஜெக்ட் 17Aவோட ப்ரைமரி ஃபோக்கஸ். டோட்டலாக 7 ஷிப்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் எய்மு. இந்த ஸ்டெல்த் ஃப்ரிகேட்ஸோட மேஜர் ஃபீச்சர்ஸ் என்னெல்லாம் இருக்கும், அல்லது இந்த ப்ராஜெக்ட் 17Aவோட மேஜர் ஃபீச்சர் என்னெல்லாங்கிறத பார்த்துடலாம். அட்வான்ஸ்டு ஸ்டெல்த் டிசைன். ஸோ இந்த ஸ்டெல்த் டிசைனுங்கிறது இப்போ எமர்ஜிங்கான கான்செப்ட். இதை வச்சு இப்போ UPSC 2026 ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ அதோட பேக்ரவுண்டு நம்ம என்னங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கணும் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டெல்த் டிசைன் அண்ட் ரெடியூசிங் த ரேடார் கிராஸ் செக்ஷன். ஸோ இந்த ரேடார் கிராஸ் செக்ஷன் தான் ப்ரைமரி ஃபோக்கஸ். ஏன்னா இந்த ரேடார் கிராஸ் செக்ஷன் டெவலப் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை வந்து எந்த ரேடாராலையும் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அந்த ரேடார் கிராஸ் செக்ஷனை வச்சு தான் அந்த ஸ்டெல்த் டிசைனை
மேக்ஸிமம் பிளான் பண்ணுறாங்க, இம்ப்ரூவிங் த சர்வைவபிலிட்டி. ஸோ நார்மல் ஸ்டெல்த் ஃப்ரிகேட்டை விட இதோட எக்ஸ்டெண்டட் லைஃப்பை தான் ப்ரைமரி ஃபோக்கஸாக ஏம் பண்ணுறாங்க. அண்ட் ஹை டிகிரி ஆஃப் ஆட்டோமேஷன். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் யூஸிங் த மேனுவல் திங்ஸ் we have to shift towards the automation and digitalization. ஸோ அதை இதில் ப்ரைமரியாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஆத்ம நிர்பார் பாரத்துக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக more than 75% of the components will being developed within the Indian territory. ஸோ அதுதான் இண்டிஜினியஸ் கண்டென்ட்டை டெவலப் பண்ணுறது. அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு இட்ஸ் ப்ரொபல்ஷன், இது மூவ் பண்ணுறதுக்கு ஃபாஸ்ட்டாக மேனுவர் பண்ணுறதுக்கு எதெல்லாம் யூஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா CODOG, that is combined diesel or gas propulsion. ஸோ இங்கே வந்து ப்ரொபல்ஷனுக்கு ரெண்டு விதமான சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணுது, போத் கேஸ் ஃபியூல் அண்ட் த டீசல் ஃபியூல். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு த டீசல் இன்ஜின், இதை வந்து ப்ரைமரியாக எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, எக்கனாமிக்கலாக க்ரூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நார்மல் ஆக்டிவிட்டிக்கு இந்த டீசல் இன்ஜின்ஸாக ப்ரொப்பல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. பட் வென் இட்ஸ் கம் டு ஃபாஸ்ட் மேனுவர்ஸ் அண்ட் ரேபிட் ஆக்ஷன், அப்போ வந்து இந்த கேஸ் டர்பைன்ஸை யூஸ் பண்ணுவாங்க ஹை ஸ்பீட் ஆப்ரேஷன்ஸ்க்கு. ஸோ இதுதான் இதோட பேசிக்ஸ் அபவுட் திஸ் ப்ராஜெக்ட் 17A. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு போகலாம். அங்கே வந்து ஆப்ரேஷனல் கேப்பபிலிட்டிஸ், இந்த ஐஎன்எஸ் மகேந்திரகிரியோட ஆப்ரேஷனல் கேப்பபிலிட்டிஸ் என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா மிஷன் ரோல்ஸ் சச் அஸ் ஆன்டி ஏர் வார்ஃபேர். ஸோ இங்கே ஆன்டி ஏர் வார்ஃபேர்னா ஏர்கிராஃப்ட் டேக்கிள் பண்ணுறதுக்கான சிஸ்டம்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் இதில் இன்டகிரேட் பண்ணியிருப்பாங்க. ஆன்டி சர்ஃபேஸ் வார்ஃபேர், because it has the more capability towards even it can reach near the surface, coastal region. ஸோ இங்கே வந்து ஆன்டி சர்ஃபேஸ் வார்ஃபேர் மெக்கானிசம்ஸையும் அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ஆன்டி சப்மரீன் வார்ஃபேர்ஸ் சச் அஸ் டார்பிடோஸ்ன்னு சொல்லுவாங்க, லைக் மிசைல்ஸ் ஆஃப் வாட்டர் டார்பிடோஸ், இதையும் எக்யூப் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த டார்பிடோஸ் தான் வந்து சப்மரீனை அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு மிசைல் லைக் ஸ்ட்ரக்சர். ஸோ இதையும் வந்து இது கூட இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இட் ஹாஸ் பீன் எக்யூப்டு வித் வாட் ஆர் ஆல் த வெப்பன் சிஸ்டம்ஸ். சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் மிசைல்ஸ் இது கூட எக்யூப் பண்ணியிருக்காங்க. சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்ஸ் டு டேக்கிள் ஏர்கிராஃப்ட்ஸ் அண்ட் அதர் ஃபைட்டர் ஜெட்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சூட். ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம், பிகாஸ் அவங்களோட எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸை சம்படி கேன் ஈஸிலி ஓவர்டேக் அண்ட் ஹேக் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சூட்டையும் அவங்க இது கூட எக்யூப் பண்ணியிருக்காங்க. இன்டகிரேட்டட் காம்பேட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு ஒரு ஸ்பெசிஃபிக்காக இந்த ஃப்ரிகேட்டுக்காக ஒன்று டெவலப் பண்ணி அது கூட இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. அட்வான்ஸ்டு சோனார் அண்ட் ஆன்டி சி வார்ஃபேர் சிஸ்டம்ஸையும் இது கூட இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதர் ரோல்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹியூமனிடேரியன் அசிஸ்டன்ஸ் அண்ட் டிசாஸ்டர் ரிலீஃபுக்கு இதை பயன்படுத்திக்கலாம். சர்ச் அண்ட் ரெஸ்கியூ ஆப்ரேஷன் பிகாஸ் ஆஃப் அட்வான்ஸ்டு சோனார் இது கூட எக்யூப் ஆகிருக்கு. மேரிடைம் செக்யூரிட்டி அண்ட் பவர் ப்ரொஜெக்ஷன், ஆல்சோ சஸ்டைன்டு ப்ளூ வாட்டர் டெப்ளாய்மெண்ட்ஸுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அபவுட் த மகேந்திரகிரி ஹில்ஸ். ஸோ இந்த மகேந்திரகிரி ஹில்ஸ் வந்து ஒடிசா ஆந்திர பிரதேஷ் பார்டரில் இருக்குது. ஒடிஷா ஆந்திரா பார்டர், இதில் எழுதுகிறேன், ஒடிஷா ஆந்திரா பார்டரில் இருக்குது. அண்ட் இது வந்து ஓல்டஸ்ட் மவுண்டைன் கம்பேர்ட் டு ஹிமாலயாஸ், இது வந்து ஓல்டஸ்ட் மவுண்டைன் கேட்டகரியில் வரும். அண்ட் ஹைலி eroded because of east flowing rivers. என்னெல்லாம் இருக்குது ரிவர்ஸ்னு பார்த்தா மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி, பெண்ணார். ஸோ இந்த மேஜர் ரிவர்ஸ் வந்து இங்கே ஃப்ளோ ஆகிறதுனால அங்கே ஹை எரோஷன் நடக்குது. அந்த ஹை எரோஷன்னால இந்த மவுண்டெயின் டிஸ்இன்டெகிரேட் ஆகுது. ஸோ இதான் இந்த ஈஸ்டர்ன் காட்ஸோட ஸ்பெசிஃபிக் ஃபீச்சர்ஸ் அண்ட் ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸும் கூட. அண்ட் இது இந்த மகேந்திரகிரி ஹில்ஸ் ஸ்பெசிஃபிக்காக எந்த ரீஜியனுக்குள்ளே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒடிசாக்குள்ளே வருது. அண்ட் இட் பிலாங்ஸ் டு த ஈஸ்டர்ன் காட்ஸ் மவுண்டெயின் சிஸ்டம்க்கு உள்ளே தான் இது இருக்குது. அண்ட் டிஸ்ட்ரிக்ட் வந்து கஜபதி டிஸ்ட்ரிக்ட், எலிவேஷன் வந்து அரௌண்ட் 1501 meters from the mean sea level. And highest peak of Odisha வந்து தியோமலி, not the Mahendragiri hills, it is தியோமலி
which is around 1672 meters, and இது ஒரு biodiversity rich zone, high endemism இருக்கு, and belongs to the tropical dry deciduous forest system. அப்புறம் mountain grasslands some patchesல காணப்படுது. ஸோ இதெல்லாம் இதோட climatic features and அதோட adaptations and அதோட physical featuresம் கூட. அண்ட் நியர்பை ரிவர் வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திர தனையா. ஸோ இந்த ரிவர் வந்து மகேந்திரகிரி ஹில்ஸ் பக்கத்திலே ஆரிஜின் ஆகிறதுனால இந்த ரிவர் பேர் வந்து மகேந்திர தனையா. அண்ட் இந்த மகேந்திரகிரி ஹில்ஸ் வந்து எந்த ரெண்டு மித்தாலஜி கூட அசோசியேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமாயணா அண்ட் மகாபாரதா. ராமாயணால வந்து லார்ட் பரசுராமா வந்து இந்த இடத்துல தான் வந்து தவம் பண்ணதா சொல்லுவாங்க. மகாபாரதால பாண்டவாஸ் வந்து எக்ஸைலில் இருக்கும்போது இந்த ரீஜியனில் இருந்த மாதிரியான ஒரு நம்பிக்கையே இருக்கு. ஸோ இந்த ரெண்டு மித்தாலஜிக்கல் அசோசியேஷன் அண்ட் அதர் ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் ரிலேட்டட் டு மகேந்திரகிரி ஹில்ஸும் முக்கியம். அண்ட் இந்த மகேந்திரகிரிங்கிறது வந்து இன்னொரு இடத்துல நம்மளுக்கு கன்ஃபியூசிங் ஸ்டேட்மெண்ட்டாக கேட்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரோவோட ப்ரொபல்ஷன் காம்ப்ளெக்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த ப்ரொபல்ஷன் காம்ப்ளெக்ஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரகிரின்னு ஒரு ரீஜியனில் இருக்குது. அந்த மகேந்திரகிரி ரீஜியன் ஆக்சுவலாக திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் தமிழ்நாடுல இருக்குது, நாட் திஸ் மகேந்திரகிரி ஹில்ஸ் ஆஃப் ஒடிசா. ஸோ இந்த விஷயத்தில் நம்மளுக்கு அந்த கிளாரிட்டி நம்மளுக்கு தேவைப்படுது. அண்ட் மூவிங் டு த நெக்ஸ்ட் டாபிக் வந்து ஓட்டிங் ஆஸ் அ ரைட் இன் இந்தியா. ஸோ இதோட பேக்ரவுண்ட் வந்து எதுலேருந்து எடுத்திருக்கோம்? தி ஹிந்து ஆர்டிகிள். இன் இந்தியா ஓட்டிங் கேனாட் ரிமைன் மியர்லி ஆஸ் ஸ்டாட்யூட்டரி ரைட். ஸோ இந்த இதுக்கு பின்னாடி இருக்கிற கான்ஸ்டியூஷனல் பேக்ரவுண்ட் என்ன, அது ரிலேட்டடான லீகல் ஃப்ரேம் ஒர்க் என்னங்கிறத நம்ம இதில் பார்த்துடலாம். ஸோ அபவுட் வை இன் நியூஸ் த ரைட் டு ஓட் இன் இந்தியா. ஆக்சுவலாக இது ஏன் வந்து ட்ரிகர் ஆயிருக்கு அப்படின்னா ஒரு டிபேட் போயிட்டு இருக்கு. என்னன்னா ரைட் டு ஓட் ஷுட் பிகம் அ ஃபண்டமெண்டல் ரைட். ஸோ இதை வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டாக ஏன் அறிவிக்கக்கூடாது, ஏன் அது வந்து ஸ்டாட்யூட்டரி ரைட்டாகவே இருக்குது? அப்பார்ட் ஃப்ரம் அதர் ரைட்ஸ் வந்து வித் ரிலேட்டட் டு எலெக்ஷன் வந்து நம்ம வந்து அதை வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டாக அறிவிச்சிட்டோம். பட் இந்த ரைட் டு ஓட் ஈவன் தோ நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்திருந்தா கூட அந்த எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் இதை வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டாக கேட்டகரைஸ் பண்ணல. ஏன் அதை வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிற டிபேட் தான் இதுக்கு பின்னாடி இருக்கிற நியூஸ் பேக்ரவுண்ட். அண்ட் வாட் இஸ் த கரண்ட் லீகல் பொசிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ரைட் டு ஓட்? We know this right to vote is a statutory right according to the Representation of People Act of 1950. So other device பண்ணிருக்காங்க, and it has been governed primarily by Representation of People Act of 1950 and Representation of People Act of 1951. So if you are a public administration aspirant, you have to study these two acts extensively. And if you are preparing for your UPSC, you also need to know about the basics of Representation of People Act 1950 and Representation of People Act 1951. So in the Representation of People Act 1950 ல வந்து என்னெல்லாம் டீல் பண்ணுவாங்க? voting, electoral rolls, electoral rolls, electoral rolls, அதுக்கப்புறம் delimitation. ஸோ இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் வந்து 1950 ஆக்ட்ல பண்ணுவாங்க. பட் இந்த 1951ல வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் அல்லது டிஸ்குவாலிஃபிகேஷன், அப்புறம் எலக்டோரல் டிஸ்பியூட்ஸ், ஸோ இந்த மாதிரியான விஷயத்தில் 51ல பார்ப்பாங்க. ஸோ நம்ம அதில் கிளாரிட்டி எடுத்துக்கணும். அண்ட் கான்ஸ்டிடியூஷனல் பேசிஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ரைட் டு ஓட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 326 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் கிளியர்லி ஸ்டேட்ஸ் தட் த எலெக்ஷன் டு லோக்சபா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் ஆர் பேஸ்ட் ஆன் யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ். ஸோ இது வந்து எல்லாத்துக்கும் அபோவ் 18 இயர்ஸில் இருக்கிற எல்லாத்துக்கும் ஓட்டிங் ரைட்ஸை ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கான ரைட்ஸை ஆர்டிகல் 326 ஆஃப் கான்ஸ்டியூஷன் கிளியராக சொல்லுது. அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு லோக்சபா அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ். அண்ட் இந்த இதை வந்து நம்ம எப்போ கொண்டு வந்திருந்தோம் அப்படின்னா கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 18 இயர்ஸ்னு எப்போ ரெடியூஸ் பண்ணியிருந்தாங்க? ஃப்ரம் 21 இயர்ஸ்லேருந்து
18 இயர்ஸ்க்கு எப்போ இது பண்ணாங்கன்னா 61st கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1988. ஸோ இதுவும் ஒரு முக்கியமான ஃபேக்ட். நெக்ஸ்ட் ஸ்லைட் போயிடலாம். ஸோ இதில் வந்து இம்பார்ட்டன்ட் கான்ஸ்டிடியூஷனல் அண்ட் லீகல் ப்ரொவிஷன்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். Universal adult suffrage, as we discussed, it has been discussed under or stated under Article 326. So who are all the eligible voters? யாரெல்லாம் வந்து இந்தியன் சிட்டிசனாக இருக்காங்களோ அவங்கெல்லாம் எலிஜிபிள். அண்ட் 18 இயர்ஸ் ஆர் அபோவ் இருந்தால் அவங்களும் எலிஜிபிள் இஃப் தே ஹாவ் the valid election commission card or the any other identity card preferred by the government of India for voting. And electoral roll அவங்களோட பேர் இருக்கணும். not disqualified under the law. அவங்க வந்து லானால டிஸ்குவாலிஃபை ஆகாமல் இருக்கணும். எப்படின்னா அன்சவுண்ட் மைண்டுன்னு அவங்க டிஸ்குவாலிஃபை பண்ணியிருக்கக்கூடாது, கரப்ட் ப்ராக்டிஸில் இன்வால்வ் ஆகிருக்கக்கூடாது, நான் சிட்டிசன்ஷிப், அதாவது ஒன்று அவங்க வந்து இங்கே இல்லாமல் ஃபாரின் சிட்டிசனாக இருந்தாவோ அல்லது இன்னொரு நாட்டோட சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டு இங்கே இருக்கிற சிட்டிசன்ஷிப்பை திறக்காமல் இருந்தாங்களோ அவங்க எல்லாமே எலிஜிபிள் கிடையாது. ஸோ அபவுட் த இம்பார்ட்டன்ட் டிஸ்டிங்ஷன் வித் ரிலேட்டட் டு ரைட் டு vote. ஸோ ரைட் டு vote வந்து ஸ்டாட்யூட்டரி ரைட்டு, ப்ளீஸ் கீப் இன் மைண்ட். ரைட் டு கண்டெஸ்ட் எலெக்ஷன் அதுவும் வந்து ஸ்டாட்யூட்டரி ரைட் தான், அதுவும் இந்த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் கீழே தான் வருது. பட் ஃப்ரீடம் டு மேக் அண்ட் இன்ஃபார்ம்டு எலக்டோரல் சாய்ஸஸ். நம்ம எப்படி வந்து ஒரு கேண்டிடேட்டோட பேக்ரவுண்ட் வித் ரிலேட்டட் டு ஃபினான்ஷியல் அசட்ஸாக இருக்கலாம், அவங்களோட பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டாக இருக்கலாம், அவங்க என்னென்ன மாதிரியான எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் ஈடுபட்டு இருக்காங்க, அவங்களோட ட்ராக் ரெக்கார்ட்ஸை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ஃபெசிலிட்டேட் பண்ணி தந்திருக்காங்கல்ல. ஸோ அதுதான் வந்து ஃப்ரீடம் டு மேக் அண்ட் இன்ஃபார்ம்டு எலக்டோரல் சாய்ஸு கீழே வரும். ஸோ அதை வச்சு தானே நம்ம ஒரு கேண்டிடேட் நம்மளுக்கு நல்லது பண்ணுவாங்களா, அவங்க வெல்ஃபேர் ஓரியன்டாக இருப்பாங்களாங்கிறத நம்ம ஜட்ஜ் பண்ணிட்டு அவங்களுக்கு நம்ம ப்ரிஃபர் பண்ணுறோம்ல. ஸோ அதுதான் வந்து இன்ஃபார்ம்டு எலக்டோரல் சாய்ஸ். அது வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் பிகாஸ் வி ஹாவ் த ரைட் டு இன்ஃபர்மேஷன் டுவர்ட்ஸ் த கேண்டிடேட்ஸ் capabilities and their economic position. So fundamental right under Article 19 of 1, right to expression, freedom of speech and expression of A. நம்ம voting express பண்ண போறோம். And landmark Supreme Court judgments with related to right to vote என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தரலாம். NP பொன்னுசாமி versus returning officers 1952. இந்த கேஸ் வந்து ரைட் டு vote and contest elections or statutory right ன்னு ரீஇட்டரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரிலேட்டடாக இருக்கிற இந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு மெயின்ஸ் ஓரியன்டாக தான் மேஜராக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இதே மாதிரியான ஏதாவது டிஸ்பியூட் ரிலேட்டடாக ஏன் வந்து ரைட் டு vote வந்து கான்ஸ்டியூஷனல் ரைட்டாக ஃபண்டமெண்டல் ரைட்டாக அனௌன்ஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கொஸ்டின் கேட்டாங்கன்னா நம்ம இந்த ஜட்ஜ்மெண்ட்ஸை கோட் பண்ணலாம். அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டாக இருந்தால் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையும் நம்ம நோட் பண்ணிக்கலாம். என்பி பொன்னுசாமி கேஸ் வெர்சஸ் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் கேஸில் என்ன சொல்கிறாங்க, ரைட் டு vote அண்ட் கண்டெக்ஸ்ட் இன் எலெக்ஷன்ஸ் வந்து ஸ்டாட்யூட்டரி ரைட்டுன்னு சொல்லிடுறாங்க. பட் ஜோதி பாசு வெர்சஸ் தெபி கோஷல் கேஸ் ஆஃப் 1982ல் அதே விஷயத்தை ரீகன்ஃபார்ம் பண்ணுறாங்க, ஓட்டிங் இஸ் நாட் அ ஃபண்டமெண்டல் ரைட்டுன்னு கொண்டு வந்துடுறாங்க. அண்ட் குல்தீப் நாயர் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2006 இந்த கேஸில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, டெமோக்ரஸி அப்படிங்கிறது பார்ட் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்ட்ரின். ஸோ அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்ட்ரினும் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்போ கொண்டு வந்திருந்தாங்க, கேசவானந்த பாரதி கேஸ். கேசவானந்த பாரதி கேஸ் ஆஃப் 1973. ஸோ இந்த டெமோக்ரஸிங்கிறத வந்து இந்த பேசிக் ஸ்ட்ரக்சருக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்பார்ட் ஃப்ரம் தட் வேற எதெல்லாம் வந்து இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் கூட இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். எஸ்பெஷலி த ஃபெடரலிசம், செக்குலரிசம், ஸோ ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன். ஸோ இது நம்மளுக்கு கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டரின் கூட வருதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வச்சு கூட கொஸ்டின் கேட்கலாம். ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் இஸ் அ பார்ட் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டரின். அண்ட் ஓட்டிங் வந்து ரிமைன்ஸ் அ ஸ்டாட்யூட்டரி ரைட்டுன்னு இதுலேயும் சொல்லிட்டாங்க. அண்ட் அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் கேஸ் ஆஃப் 2002ல் என்ன சொல்கிறாங்கன்னா, ஓட்டர்ஸ் ஹாவ் ரைட் டு நோ
அவங்களுக்கு ரைட் எலெக்ஷன் பற்றி அந்த கேண்டிடேட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. அவங்களுக்கு அந்த ரைட் இருக்குது. வித் ரிலேட்டட் டு ஏதாவது கிரிமினல் பேக்ரவுண்ட் இருக்குது அந்த கேண்டிடேட்டுக்கு, அவங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன, அவங்களோட அசட் எவ்வளோ வச்சுருக்காங்க, ஃபினான்ஷியல் பொசிஷன் என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம். பட் they were protected under article 19 of 1 of A. So இது வந்து having certain restrictions. And with related to PUCL versus Union of India case of 2003 ல என்ன சொல்றாங்க, freedom to make an informed voting choice is a fundamental right. So இந்த கேஸ் வந்து important case, இது வந்து TNPSC க்கு கண்டிப்பா important and we can quote it in the mains also. So இந்த voting freedom of choice இருக்குல்ல, informed voting choice இருக்குல்ல, இது வந்து fundamental right னு எந்த கேஸ்ல சொன்னாங்க, PUCL versus Union of India. And NOTA judgment in 2013 after the introduction of NOTA in 2012. ஸோ இந்த நோட்டா கேஸில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த நன் ஆஃப் தி அபோ அப்படிங்கிறது ஒரு இன்ஃபார்ம்டு பிஹேவியர் தான், இன்ஃபார்ம்டு சாய்ஸ் தான், ஓட்டிங் ரைட்ஸ் தான். அண்ட் அதோட சீக்ரஸியும் நம்ம கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணியே ஆகணும். அதை தான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. சீக்ரஸி ஆஃப் நோட்டா ஓட் ஆல்சோ நீட்ஸ் டு பி ப்ரொடெக்டட். அப்படின்னா என்னென்னா, நான் நோட்டாக்கு தான் ஓட்டு போட்டேங்கிறத கூட நம்ம ப்ரொடெக்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அங்கே எந்த கேண்டிடேட்டும் அவங்க செலக்ட் பண்ணல, அதுக்கு அவங்க எக்ஸ்பிளனேஷனோ எந்த காரணமோ கொடுக்க தேவையில்லை, அது அவங்களோட ஓன் ஒப்பீனியனை பொறுத்தது. ஸோ அதையும் நம்ம ப்ரொவைட் பண்ணணும். ஸோ அபவுட் த எலெக்ஷன் கமிஷன் அண்ட் நோட்டா. ஸோ எலெக்ஷன் கமிஷன் இஸ் an constitutional body established under the article 324 and the functions are conducting elections for Lok Sabha, Rajya Sabha, state legislature, presidential election and vice presidential election. Apart from that, the local body election, it conducts all the other elections in India. And with respect to NOTA, introduced in 2013 following the Supreme Court judgment, and allows the voter to reject all candidates. Because அந்த voting மேலேயே அவங்களுக்கு ஒரு இது இல்லை, பட் அவங்கள வந்து ஓட் பண்ண வைக்கணும், கண்டிப்பாக போலிங் பூத்துக்கு வர வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு மனசில் வச்சுட்டு கொண்டு வந்தது தான் இந்த நோட்டா. And NOTA does not trigger re-election. If NOTA wins, re-election conduct பண்ணுவாங்கன்னா கிடையாது. யார் அதுக்கு முன்னாடி அதிகமான ஓட் ஷேர் வாங்கியிருக்காங்களோ அவங்க தான் வின்னராக டிக்ளேர் பண்ணுவாங்க. அண்ட் கேண்டிடேட் வித் ஹையஸ்ட் வேலிட் ஓட்ஸ் ஸ்டில் வின்ஸ். ஸோ மூவிங் டு த நெக்ஸ்ட் டாபிக், 31 நியூ மரைன் ஸ்பீசிஸ் டிஸ்கவர்ட் ஆஃப் பிரேசில் கோஸ்ட். ஸோ இந்த பிரேசில் கோஸ்ட்டில் ரீசெண்டாக எக்ஸ்ப்ளோரேஷன் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடும் போது 31 மரைன் ஸ்பீசிஸை டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எந்த வகையில் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் அண்ட் இது வந்து எந்த வகையில் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸில் நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகலாங்கிறத பார்க்கலாம். ஸோ இது ரிலேட்டடான ஆர்டிக்கிளை வந்து நம்ம இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஆர்டிக்கிள்லேருந்து நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அபவுட் ஒய் இன் நியூஸ் 31 டீப் சி மரைன் ஸ்பீசிஸ் வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. இந்த இதை வந்து என்னென்னா அன்டிஸ்கிரைப்டு மரைன் ஸ்பீசிஸாக இருந்திருக்கு இதுக்கு முன்னாடி. பட் இதுக்கு முன்னாடி இதை பார்த்துருந்தாலும் இதை வந்து எந்த வகையான கிளாசிஃபிகேஷனுக்கும் உட்படுத்தாமல் வச்சுருந்துருக்காங்க. அண்ட் இதை வந்து 2 வீக் டீப் சி எக்ஸ்பெடிஷனில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க, பிரசிலியன் கோஸ்ட் இன் சவுத் அட்லாண்டிக் ஓஷன். ஸோ இதை வந்து எதன் மூலமாக கண்டக்ட் பண்ணியிருக்காங்கன்னா, ரிசர்ச் வெஹிக்கிள் Falcor 2 which is being operated by the institute, non-profit organization with related to ocean exploration, Schmidt Ocean Institute. And focus area வந்து ocean midwater zone. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம். ocean midwater zone அப்படின்னா எதை சொல்லுவாங்க அப்படின்னா, the term called mesopelagic upper bathypelagic transition. ஸோ இந்த ரீஜியன் மீசோபெலாஜிக் ரீஜியனுக்கும் அப்பர் பேத்திபெலாஜிக் ரீஜியனுக்கும் இடப்பட்ட ஒரு ரீஜியனை தான் வந்து ஓஷன் மிட் வாட்டர் சோன் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் ரீஜியன்ல இருந்தால் இந்த மரைன் ஸ்பீசிஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம் வித் ரிலேட்டட் டு கார்பன் சீக்வஸ்ட்ரேஷன் அண்ட் அதர் கிளைமேட்டிக் சேஞ்ச் ஈவெண்ட்ஸும் இந்த 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 இடத்துல நிறைய நடக்கிறத அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அப்ராக்சிமேட்லி இதோட டெப்த் வந்து பார்த்தீங்கன்னா 180 to 1000 மீட்டர்ஸில் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் வாட் ஆர் த மேஜர் டிஸ்கவரிஸ், என்னென்னலாம் நியூ ஸ்பீசிஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, juvenile glass squid, gossamer worm or Tomopteris, new comb jellies or Siphonophores, new Siphonophores and new larva fishes, several microscopic marine organisms இதில் இருந்து டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அபவுட் த டீப் ஓஷன் அண்ட் மிட் வாட்டர் zone, நம்ம அந்த ஜோனை பற்றி ஸ்பெசிஃபிக்காக பார்த்துடலாம்.
about the ocean midwater zone which extends roughly from 200 to 1000 meters of depth. So இது வந்து ஒரு statement based question நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் நம்ம எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணி நம்ம எல்லாத்தையும் மைண்டில் வச்சுக்க முடியாது. ஸோ ஒரு தோராயமாக நம்ம மைண்டில் வச்சுக்கலாம். ஓஷன் மிட்வாட்டர் ஜோன்னா 200லேருந்து 1000 மீட்டர்ஸ் டெப்த்தில் இருக்கும். அண்ட் இந்த ஜோனை தான் வந்து ட்விலைட் ஜோன் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆர் மீசோஃபெலாஜிக் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த ஜோனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன? வெரி லிட்டில் சன்லைட். ஸோ சன்லைட் பெனிட்ரேஷன் இந்த ஏரியாவில் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அண்ட் டார்க்காகவும் இருக்கும். ஹை ப்ரெஷர், பிகாஸ் when you are going in depth we will experience much pressure. Every meter or every kilometer we go deep we will experience much high pressure over the water. அண்ட் நம்ம வாட்டர் வந்து நம்ம மேலே அப்படியே அமுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதான் ஹை ப்ரெஷர். அண்ட் லோ டெம்பரேச்சர். ஆஸ் வி நோ, எங்கெல்லாம் சன்லைட்டோட இன்ஃப்ளூயன்ஸ் கம்மியாக இருக்கும் அங்கெல்லாம் லோ டெம்பரேச்சர் தான் இருக்கும். அண்ட் நோ ஃபோட்டோசிந்தசிஸ் வில் ஹேப்பன். ஸோ இது எல்லாமே இன்டர் ரிலேட்டடாக இருக்கா? நம்ம சன்லைட் அங்கே இருக்காது, அதனால லோ டெம்பரேச்சர் இருக்கும். அண்ட் அங்கே ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்காது. அண்ட் ரிச் இன் பயோலூமினிசன்ட் ஆர்கானிசம்ஸ். ஸோ இந்த பயோலூமினிசன்ட் ஆர்கானிசமும் ஒன் ஆஃப் த மேஜர் இம்பார்ட்டன்ட் திங் we need to note from our UPSC Prelims point of view. ஸோ இந்த பயோலுமினிசன்ஸாக அது நிறைய வகையில் அந்த ஆர்கானிசம்ஸ் பயன்படுத்தும். எதுக்கெலான்னு பார்த்தீங்கன்னா கேமோஃப்ளேஜ் பண்ணுறதுக்கு, அது ஒரு விஷயத்தை மறைக்கிறதுக்கு, அப்படி இல்லைன்னா ப்ரிடேட்டரை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு கூட அதை யூஸ் பண்ணும். சில நேரங்களில் இந்த பயோலுமினிசன்ஸை வச்சு தான் வந்து அந்த ப்ரிடேஷனே நடக்கும். அண்ட் இந்த பயோலுமினிசன்ஸ் ஒரு செர்டைன் டைப் ஆஃப் டெம்பரேச்சரில் கூட ட்ரிகர் ஆகலாம். ஸோ அந்த பயோலுமினிசன்ஸ் அங்கே இருக்குது அப்படின்னா அதை வச்சு அந்த கண்டிஷன் பொல்யூட் ஆகிருக்கா, இல்லை அங்கே ஏதாவது அட்வர்ஸான திங்ஸ் நடந்திருக்கா, அதுக்கு கிளைமேட்டிக் சேஞ்ச் ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸில் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் பிஹைண்ட் திஸ் ஓஷன் மிட்வாட்டர் ஜோன், which is the largest habitat for marine organism. நிறைய marine organisms இந்த ஜோனில் தான் இருக்கும். and it is also been contributed towards the carbon sequestration. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி carbon sequestration possible in the area because it can trap huge amount of carbon dioxide within that zone. and global food webக்கு இது ஒரு probability கொடுக்குது. and ocean nutrient cyclingலையும் ஒரு major role play பண்ணுது. and about the species and the technology that has been involved in the study of this discovered organisms. So about the important organism enna glass squid. So glass squid in the name itself states that it will be an translucent or the transparent organism. So nearly transparent body idukku irukku which has the camouflage efficiency against the predation. ஸோ இப்போ இதை வந்து தண்ணியில் இருக்கும்போது இதால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது பிகாஸ் ஆஃப் இட்ஸ் டிரான்ஸ்பரண்ட் பாடி. ஸோ இது ஒரு டைப் ஆஃப் கேமோஃப்ளேஜ் மெக்கானிசம். அண்ட் டோமோப்டெரிஸ் ஆர் கொசாமர் வார்ம். ஸோ இந்த டோமோப்டெரிஸ் வந்து ஃப்ரீ ஸ்விம்மிங் மரைன் பாலிச்சேட் வார்ம். ஸோ இது ஒரு டைப் ஆஃப் வார்ம் ஸ்பீசிஸ் விச் ப்ரொடியூசஸ் எல்லோ பயோலுமினிசன்ஸ். ஸோ இந்த பயோலுமினிசன்ஸுங்கும் போது நம்மளுக்கு ஒரு முக்கியமான என்சைம் ஞாபகம் வரணும், லூசிஃபெரின் ஆர் லூசிஃபெரேஸ் அல்லது ஆக்சிஜன். ஸோ இதெல்லாம் வச்சு தான் ஒரு ஆர்கானிசம் அதோட பயோலுமினிசன்ஸ் கேப்பபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இந்த லூசிஃபெரின் என்சைமை செக்ரேட் பண்ணுறது மூலமாக அதோட பயோலுமினிசன்ஸ் கேப்பபிலிட்டி வெளியே தெரியும். ஸோ இந்த டைப் ஆஃப் டோமோப்டெரிஸ் வந்து எல்லோ பயோலுமினிசன்ஸை வெளியில் காட்டுது. ஸோ இந்த பயோலுமினிசன்ஸ் எல்லோ கலரில் இருக்கிறது வந்து மரைன் ஆர்கானிசமில் ரொம்ப ரேர் பிகாஸ் மெஜர் ஆஃப் த மரைன் ஆர்கானிசம் எமிட்ஸ் ப்ளூ கலர் லைட் ஆர் ப்ளூ ஷேடு தான் கொடுக்கும். பட் இது வந்து ப்ளூ ஆர் க்ரீனில் இருக்கும், பட் இது வந்து எல்லோ கலரில் இருக்குது. சிஃபோனோஃபோர்ஸ். ஸோ இந்த சிஃபோனோஃபோர்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்கானிசம். என்னென்னா இது வந்து காலனியல் ஸ்னிடேரியன் சொல்கிறாங்க. இது வந்து எது கூட அசோசியேட் ஆகிருக்குன்னா இந்த போர்ச்சுகீஸ் மேனோ வார் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர் போர்ச்சுகீஸ் மேன் ஓ வார்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த போர்ச்சுகீஸ் மேனோ வார்ங்கிறது ஒரு ஹைலி வெனமஸ் ஆர்கானிசம். ஸோ இது வந்து ட்ராபிக்கல் வாட்டர்ஸில் தான் இருக்கும். வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியன் ஓஷனில் இது மேஜராக காணப்படும். இந்த போர்ச்சுகீஸ் மேனோவார் கூட
கொஞ்ச நாள் முன்னாடி நியூஸில் இருந்துச்சு என்னென்னா இதோட ப்ரிவலன்ஸ் வந்து கொச்சின் ஆர் கோவா கோஸ்டில் அதிகமாக இருக்குது, இது ஆஃப் ஷோரில் இது நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த போர்ச்சுகீஸ் மேனோவாருங்கிறது வந்து ஒரு சிங்கிள் இண்டிவிஜுவல் ஸ்பீசிஸ் கிடையாது. இட் இஸ் அ காலனி ஆஃப் 4 polyps. 4 polyps வந்து ஒன்றா சேர்ந்த ஒரு காலனி தான் இந்த போர்ச்சுகீஸ் மேனோவார். ஸோ அதில் ஒன் ஆஃப் த காலனி தான் இந்த சிஃபோனோஃபோர். ஸோ இங்கேயே சொல்லியிருக்காங்க பாருங்க, காலனியல் சினிடேரியன். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த பாலிப்ஸ் ஆஃப் போர்ச்சுகீஸ் மேனோவார். இது வந்து இதோட அசோசியேட்டாக இருக்கும். கம்போஸ்ட் ஆஃப் ஹைலி ஸ்பெஷலைஸ்டு இண்டிவிஜுவல் ஜூவாய்ட் ஃபங்க்ஷனிங் ஆஸ் அ ஒன் ஆர்கானிசம். ஸோ இதை தான் வந்து நம்ம அதில் எக்ஸ்பிளைன் பண்ணோம். அண்ட் கோம்ப் ஜெல்லிஸ். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் த ஜெல்லி ஃபிஷ், இந்த கோம் ஜெல்லிஸ் எப்படி டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சர்டைன் டைப் ஆஃப் சிலியாவை யூஸ் பண்ணும். மூவ்மெண்ட்டுக்காக ஒரு சிலியாவை யூஸ் பண்ணும். அது வந்து எப்படி இருக்குன்னா கோம் பிளேட்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதை தான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. அண்ட் இட் இஸ் அன் மரைன் இன்வெர்டிபிரேட் டிஸ்டிங் ஃப்ரம் ட்ரூ ஜெல்லி ஃபிஷ். ஸோ இந்த இமேஜில் பார்க்குறது தான் அதோட இது வந்து அந்த டிரான்ஸ்பரண்ட் ஸ்குவிட், கிளாசி ஸ்குவிட். இது வந்து அந்த வார்ம், இதுதான் அந்த சோனோஃபோர்ஸ். இந்த நம்ம இது கூட இருக்குன்னு சொல்லியிருந்தோம்ல, போர்ச்சுகீஸ் மேனோவார் கூட இருக்கிறது. அண்ட் இது வந்து அந்த கோம்பு ஜெல்லி. So about the technology used for discover this marine species என்னெல்லாம், ROV Sebastian. ஸோ இது வந்து ரிமோட்லி ஆப்ரேட்டட் வெஹிக்கிள் செபாஸ்டியன் சொல்லுவாங்க. ஹை ரெசல்யூஷன் அண்டர் வாட்டர் இமேஜிங் அதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டு ஐடென்டிஃபை ஸ்பெசிஃபிக்கலி த கிளாஸ் ஸ்குவிட் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த ஹை ரெசல்யூஷன் அண்டர் வாட்டர் இமேஜிங் ரொம்ப மேஜர் ரோல் ப்ளே பண்ணியிருக்கோம். அண்ட் லேசர் இமேஜிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் இந்த கிளாஸ் ஸ்குவிட் வந்து ஈஸியாக கேமஃப்ளேஜ் ஆகிடும். ஸோ இந்த லேசர் இமேஜிங் இருந்துச்சு அப்படின்னா ஒரு இடத்துல அந்த ஸ்பீசிஸ் இருக்குன்னா அதில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அந்த லேசர் எங்கெங்கெல்லாம் பட்டுச்சோ அதை வச்சு ஒரு மேப் பண்ணி இந்த ஒரு இமேஜுக்கு அரைவ் ஆவாங்க. அண்ட் அட்வான்ஸ்டு மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இதில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு 3D இமேஜிங். ஸோ இதுவும் இன்டர் ரிலேட்டட். லேசர் இமேஜிங்கை வச்சு ஒரு 3D இமேஜிங் ஜென்ரேட் பண்ணி அதை வச்சு அது என்ன டைப் ஆஃப் ஸ்பீசிஸ்னு கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. விர்ச்சுவல் ரியாலிட்டி விசுவலைசேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. தீஸ் மெத்தட்ஸ் அலோவ் த அப்சர்வேஷன் ஆஃப் ஃப்ரெஜைல் deep sea organisms without disturbing their habitat. So இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். without disturbing their habitatனா அது அதோட ஹேபிடேட்டில் இருக்கும்போது அதை எந்த விதமான தொந்தரவும் படுத்தாமல், அதை எந்த விதமான ஃபிசிக்கலாக அதை எந்த ஒரு ஹேண்டிலும் பண்ணாமல் அதை எப்படி ஈஸியாக மேப் பண்ணாங்க, கண்டுபிடிச்சாங்கிறது தான் இந்த டெக்னாலஜியோட அட்வான்டேஜ். ஸோ இதுவும் நம்மளுக்கு முக்கியம். அண்ட் அடுத்த டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெக்கார்ட் ஃப்ளோ ஆஃப் FPIs into Indian bonds. ஸோ இதோட நியூஸ் பேக்ரவுண்ட் தி ஹிந்து நியூஸ் ஆர்டிக்கல் இருந்திருக்கு. என்ன ஆர்டிக்கல்னா, ஹவு சஸ்டைனபிள் இஸ் த ரெக்கார்ட் ஃப்ளோ ஆஃப் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன்டு இந்தியன் பாண்ட்ஸ் அப்படிங்கிறது தான் இது. ஸோ இதை வச்சுட்டு நம்ம இதோட பேக்ரவுண்ட் என்னங்கிறத பார்த்துடலாம். அண்ட் பேசிக் கான்செப்ட்ஸ் என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஏன் நியூஸில் இருந்துச்சு, ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு த இந்தியன் பாண்ட்ஸ் வந்து ரெக்கார்ட் ஃப்ளோ வந்திருக்கு, சர்ஜ் ஆகிருக்கு. அதனால இந்தியாவுக்கு, இந்தியன் எக்கனாமிக்கு நிறைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் வந்திருக்கு. ஸோ அதோட பேக்ரவுண்டு தான் இது. ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் இந்த இந்தியன் டெப்ட் மார்க்கெட் ஹேஸ் ரீச்ட் a record amount of 55,518 crores as of June 2026. ஸோ இதனால கவர்மெண்ட் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, இது ரிலேட்டடான மெஷர்ஸ் என்னெல்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்னா, they have exempted with the long term capital gains tax. ஸோ இந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டேர்மே வந்து சொல்லுது, கேபிட்டலில் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது ஏதாவது அசட் ஓரியன்டாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதை லாங் டேர்மாக ஹோல்டு பண்ணுறோம். ஒரு வீடு ஒன்று வாங்க போகிறோம், நாட் இந்தியன் இண்டிவிஜுவல், அதர் ஃபாரின் இண்டிவிஜுவல் இங்கே இருக்கிற ஒரு வீடோ அல்லது ஏதோ ஒரு சொத்தோ வாங்குறாங்க அப்படின்னா அந்த சொத்தை ஒரு 15 to 20 years, நான் சொல்கிறது ஒரு எக்ஸாம்பிள் தான், 15 to 20 yearsங்கிற ஒரு லாங் டேர்மாக அதை ஹோல்டு பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இதுக்கான வேல்யூ, அவங்க இன்வெஸ்ட் பண்ண மணி எடுத்து நம்ம வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க லாங் டேர்மாக ஹோல்ட் பண்ணியிருக்காங்கல்ல, அந்த லாங் டேர்மாக ஹோல்ட் பண்ணிவிட்டு அதை விற்கும்போது அதுக்குன்னு ஒரு சர்டைன் டேக்ஸ் போடுவாங்க, அது ஜென்ரேட் பண்ணுற இன்கம். ஸோ இன்கேஸ் அவங்க 20 lakhsல வாங்கிட்டு 50 lakhsல விற்கிறாங்கன்னா அவங்களுக்கு 30 lakhs ப்ராஃபிட்டு. பட் அந்த 30 lakhs அவங்க ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணதில் அவங்களுக்கு ஒரு சர்டைன் அமௌண்ட் ஆஃப் டேக்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க, டேக்ஸ் இம்போஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த டேக்ஸில் எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க.
on eligible foreign investment in the government securities. நான் சொன்ன எக்ஸாம்பிள்ல ஒரு வீடியோ வச்சு சொன்னேன். ஆனா இங்க வந்து எதுக்கு எக்ஸம்ஷன் கொடுத்திருக்காங்க? in case அந்த foreign individual government securitiesல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கான எக்ஸம்ஷன் அவங்க பெற்றுக்கலாம். and expanded the fully accessible route. ஸோ இந்த ஃபுல்லி ஆக்சசபிள் ரூட்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த ஃபுல்லி ஆக்சசபிள் ரூட்னா என்னென்னா இதுக்கு முன்னாடி அவங்க வந்து செர்டைன் டைப் ஆஃப் கவர்மெண்ட் பாண்ட்ஸில் அல்லது கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஃபாரின் இண்டிவிஜுவல்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் ஆஃப்டர் திஸ் ஃபுல்லி ஆக்சசபிள் ரூட்னு அவங்க கொடுத்துட்டாங்கன்னா அவங்க இருக்கிற எல்லா கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். லைக் 15 years in the government securities, 30 years in the government securities, 40 years and sovereign green bonds la kuda avanga invest panikalam. So they are long term government securities, minimum 15 to maximum 40 and sovereign green bonds lu invest panikalam. So idoda primary objective enna na attract long term foreign institutional investors and deepen the India's bond market. So bond la invest பண்றது with respect to foreign investment increase பண்றது தான் இதோட primary objective. And the fully accessible route na என்னங்கறத பாத்துறலாம். What is fully accessible route? Introduced by RBI, Reserve Bank of India in 2020, which allows the non-resident investors. So இது ரொம்ப ரொம்ப முக்கியம். non-resident investor னா இந்தியால இல்லாத இந்தியால நேட்டிவா இல்லாத ஒருத்தர் அங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். to invest in specified government securities without any investment ceiling. So இங்க வந்து என்னன்னா investment ceiling-உம் இருக்காது. இன்வெஸ்ட்மெண்ட் சீலிங்னா என்னன்னா நீங்க இவ்வளவு தான் இன்வெஸ்ட் பண்ணணும், இவ்வளவு ஸ்பெசிபிக் அமௌண்ட் தான் இங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சீலிங் இருக்கும். ஸோ அந்த சீலிங்கும் இந்த ஃபுல்லி ஆக்சசபிள் ரூட்ல இருக்காது. ஸோ எலிஜிபிள் செக்யூரிட்டிஸ் ஆர் பீங் நோட்டிஃபைட் பை த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ வித் ரிலேட்டட் டு த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் திஸ் ரூட் என்னெல்லாம் இம்ப்ரூவ்ஸ் லிக்விடிட்டி இன் கவர்மெண்ட் பாண்ட் மார்க்கெட். They can invest in the government bond market easily. They can easily access the bonds that has been categorized or notified by the Reserve Bank of India. Diversifies the investors base. So நம்ம various type of investors அவங்களோட preference ஏத்த மாதிரி இன்வெஸ்ட் பண்றதுக்கு ப்ரோமோட் பண்ணலாம். and supports the fiscal financing. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு மானிட்டரி பெனிஃபிட் கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயத்துக்கு அவங்கள அதை வந்து ஒரு சேவிங் ரிலேட்டடாக அதை மாற்றுறதுக்கான ஒரு இனிஷியேட்டிவாகவும் இருக்குது. என்ஹான்சஸ் இந்தியாஸ் இன்டெகிரேஷன் வித் த குளோபல் பாண்ட் மார்க்கெட். ஸோ இந்த மாதிரியான விஷயத்தை ப்ரொமோட் பண்ணுறது மூலமாக நம்ம குளோபல் காம்படிட்டர்ஸில் குளோபல் பாண்ட்ஸில் அவங்க இந்தியன் இன்வெஸ்டர்ஸை கூட காம்பீட் பண்ண வைக்கலாம். ஸோ அபவுட் த ரீசெண்ட் டெவலப்மெண்ட் என்னெல்லாம்னா இந்த ஃபுல்லி ஆக்சசபிள் ரூட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. யாருக்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங் டென்யூர் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி 15, 30, 40 அப்படிங்கிற லாங் டேர்ம் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. சாவரின் கிரீன் பாண்ட்ஸ்க்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வை டிட் திஸ் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ மல்டிபிள் கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர்ஸ் என்னெல்லாம் இதுக்கு வந்து வேரியஸ் அதர் ஃபேக்டர்ஸ் வந்து எதுக்கெல்லாம் வந்து இந்த ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிமூவல் ஆஃப் this long term capital gains tax. So இந்த long term capital gains tax ரிமூவ் பண்ணிட்டாங்க, இதில் எக்ஸம்ஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நிறைய இன்வெஸ்டர்ஸ் அவங்க ப்ராஃபிட் மோட்டிவ்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த பாண்ட்ஸில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. and expansion of this fully accessible route is one such factor. and the RBI's accommodative policy measures. ஸோ இவங்க வந்து அந்த அகாமடேட்டிவ் பாலிசி மெஷர்ஸ் டீல் பண்ணுறதுனால எப்படி வந்து ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்டை எஃபெக்டிவாக மேனேஜ் பண்ணுறாங்க, எப்படிலாம் வந்து அவங்க ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான மெஷர்ஸ் எடுக்கிறாங்க அப்படிங்கிறதும் ஒரு மேஜர் ஃபேக்டர். அண்ட் ஈஸிங் ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ். ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ்னால மேஜரான எக்கனாமிஸ் அரவுண்ட் த வேர்ல்டு வந்து பாதிக்கப்பட்டுச்சு. பட் இப்போ அந்த இடத்துல நடந்திருக்கிற ஒரு டென்ஷன் ரிலீஃப் வந்து இன்வெஸ்டர்ஸை இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக ப்ரொமோட் பண்ணுறதுக்கு புஷ் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணிச்சு. அண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆஃப் இந்தியாஸ் இன்க்ளூஷன் இன் த ப்ளூம்பர்க் குளோபல் அக்ரிகேட் பாண்ட் இண்டெக்ஸ். ஸோ இந்த இண்டெக்ஸ் வந்து நம்மளுக்கு பெருசாக இம்பார்ட்டண்ட் இல்லை. ஆனால் இந்த ஃபேக்டர்ஸ்னால என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்தியா ஹேஸ் த பொட்டன்ஷியல் டு இன்க்ளூட் இன் திஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிற மாதிரி டிவைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நாட் சோலலி டியூ டு டேக்ஸ் ரிஃபார்ம்ஸ். ஸோ அதுவும் நம்ம பார்க்கணும். டேக்ஸ் ரிஃபார்ம்ஸ் இங்கே இந்தியாவில் டேக் பண்ணுறதுனால இல்லை மெஷர்ஸ் எடுத்ததுனால மட்டுமே இந்த ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகலை.
ஏன்னா எக்ஸ்பர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மேக்ரோ எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி இந்தியாவில் இருக்குது. ஸோ அந்த ஸ்டெபிலிட்டினால இந்த விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணால் அவங்களுக்கு ஸ்டேபிளான ரிட்டர்ன் கிடைக்கும், இந்த மார்க்கெட் வேறு எந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னாலையும் பாதிக்கப்படாது அப்படின்னு இன்வெஸ்டார் கான்ஃபிடன்ஸ் எடுத்ததுனால மட்டும்தான் இதோட இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருக்குது. அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட் அவுட்லுக், நம்ம எக்ஸ்சேஞ்ச் ரேட்டில் ஃப்ளக்சுவேஷன்ஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கூட இன்வெஸ்டர்ஸ் யோசிப்பாங்க. ஏன்னா அவங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை விட எக்ஸ்சேஞ்ச் ரேட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் கிடைக்காது. ஸோ அதையும் அவங்க மனசில் வச்சு தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. டியூ டு இன்ஃப்ளேஷன், ஹை இன்ஃப்ளேஷன் இருக்குது. ஸோ டூ மச் ஆஃப் மணி சேசிங் வெரி ஃபியூ குட்ஸ். ஸோ அந்த காரணத்தினாலையும் கூட நம்மளுக்கு வந்து ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருக்குது. ஏன்னா ஒரு இடத்துல இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்குன்னா நம்ம ஒரு அப்பார்ட் ஃப்ரம் அதர் திங்ஸ் நம்ம வந்து நிறைய ப்ராடக்ட்ஸை பை பண்ணுறதுக்கான பொட்டன்ஷியல் எடுப்போம். அண்ட் மானிட்டரி பாலிசி மெஷர்ஸ் டேக்கன் பை த ஆர்பிஐ ரிமைனிங் த பிரைமரி டிரைவர்ஸ் ஆஃப் சஸ்டெயின்டு ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதையும் எக்ஸ்பர்ட்ஸ் இங்கே சொல்கிறாங்க. ஸோ அபவுட் த ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட், it has been investment in the financial assets. ஸோ எதெல்லாம் ஃபினான்ஷியலாக அவுட்கம் தருமோ அந்த அசட்ஸ் எல்லாம் தான் வந்து ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே கொண்டு வருவாங்க. லைக் ஷேர்ஸ், பாண்ட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், டிபெஞ்சர்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ இதெல்லாமே வந்து ஃபினான்ஷியல் அசட்னு சொல்லுவாங்க. இதில் ஒரு ஃபாரின் இண்டிவிஜுவல் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் வந்து ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட். அண்ட் இன்வெஸ்டர்ஸ் do not obtain management control. ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் வித் ரிலேட்டட் டு திஸ் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட். லைக்வைஸ் இப்போ நம்ம வந்து ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனியில் நம்ம வந்து ஒரு மோர் தென் 20% ஷேர் வாங்கியிருக்கோம் அப்படின்னா யூஸ்வலாக என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டராக நம்ம இருக்கிறதுனால நம்மளுக்கு ஓட்டிங் ரைட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ டைரெக்டாக அந்த மேனேஜரியல் கண்ட்ரோல் நம்மளுக்கு இருக்கும். ஆனால் இந்த ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் அந்த மேனேஜரியல் கண்ட்ரோல் கிடையாது, ஓட்டிங் ரைட்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஒன்லி தே கேன் ப்ரொவைட் வித் த இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ரிட்டர்ன். ஸோ இதை நம்ம கிளியராக தெரிஞ்சு வச்சுருக்கணும். அண்ட் ஜென்ரலி ஷார்ட் டு மீடியம் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. இப்போ தான் அது கொஞ்சம் லாங் டேர்மாக அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நம்ம இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, தேர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னா நத்திங், இட் இஸ் அ லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் இன் அ கேபிட்டல் ஆர் ஃபினான்ஷியல் அசெட். பட் த ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் மீடியம் டு ஷார்ட் டேர்ம் தான் இருக்கும். அண்ட் மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோல் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் கொடுப்பாங்க, பட் இங்கே கொடுக்க மாட்டாங்க. ஃபிசிக்கல் அசெட் அண்ட் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், பட் இங்கே ஒன்லி ஃபினான்ஷியல் செக்யூரிட்டிஸில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். அண்ட் ஒய் பாண்ட் மார்க்கெட் மேட்டர்ஸ், எதனால நம்ம பாண்ட் மார்க்கெட்டை வந்து இதோட சேர்த்து அசோசியேட் பண்ணிக்கிறோம், எதனால அது இந்தியன் எக்கனாமிக்கு ரொம்ப முக்கியம்னு பார்த்துக்கலாம். பிகாஸ் விச் ரெடியூசஸ் த பாரோயிங் காஸ்ட், நம்மளோட பாரோயிங் கெப்பாசிட்டியை அது வந்து கம்மி பண்ணுது. இப்போ பாண்ட்ஸாக கொடுத்துட்டோம் அப்படின்னா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வரும். ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் வர ரிட்டர்ன்ஸை நம்ம எடுத்துக்கலாம். அப்பார்ட் ஃப்ரம் பிரிண்டிங் மணி, இது வந்து ஒரு வயபிள் ஆப்ஷன். அண்ட் இம்ப்ரூவ்ஸ் த கேபிட்டல் அவைலபிலிட்டி. ஸோ நம்ம கேபிட்டல் ஃபினான்ஷியல் அசட்ஸ் அல்லது இந்த மாதிரியான இதை கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளால் அதன் மூலமாக வர்ற ரிட்டர்ன்ஸை வச்சு ஏதாவது நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துக்க முடியும். ஸோ அதுதான் வந்து நம்மளுக்கான அந்த கேபிட்டல் அவைலபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். அண்ட் டீப்பன்ஸ் த ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ். ஸோ இது வந்து ஃபினான்ஷியல் அசட்ஸில் இருக்கிறதுனால நம்ம வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் பாண்ட்ஸ் இஷ்யூ பண்ணுறதுனால அந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸை நம்மளால் யூட்டிலைஸ் பண்ண முடியும், எஃபெக்டிவாக அதை வந்து மேனேஜ் பண்ண முடியும். அண்ட் அதன் மூலமாக ரெவன்யூ எடுத்துக்க முடியும். அண்ட் அட்ராக்ட்ஸ் பென்ஷன் ஃபண்ட்ஸ். ஸோ நம்ம பென்ஷன் ஃபண்ட்ஸ்ன்னு ஒன்று கொடுக்கலாம், சாவரின் வெல்த் ஃபண்ட்ஸுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். அண்ட் இன்சூரன்ஸில் கூட அவங்கள இன்வெஸ்ட் பண்ண வச்சு அதன் மூலமாக ரிட்டர்ன் எடுத்துக்கலாம். ஸோ இன்றைக்கான டிஸ்கஷன் இதோட முடியுது. நீங்கள் இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக வந்துடும். இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். இங்கேருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.